Fourth round பாருங்கள். Prove the following identities. Secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? Secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta plus into secant square theta plus 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு இப்போ secant power 6 theta அப்படின்னு எப்படி எழுதிக்கலாம்? இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். a power m whole power n equal to a power m into n. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் 9th படிச்சிருப்பீங்க. a power m whole power n, a power m whole power n, அதுதான் அந்த ஃபார்முலா இது. a power m into n. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ secant square theta whole power 3. அப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 + tan square theta secant square theta, 1 + tan square theta secant square theta. இதனோட ஃபார்முலா தான் இது. அப்போ secant square thetaன்னு வந்துச்சுன்னா என்ன எழுதிக்கலாம்? 1 + tan square thetaன்னு எழுதிக்கலாம். மேலே ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? a + b whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ஏங்கிறது என்னது? இங்கே ஏங்கிறது 1, பிங்கிறது என்ன? tan square theta. பிங்கிறது tan square theta. ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏன்னா ஏ க்யூப்னா என்ன ஆகும்? ஏ க்யூப்னா 1, 3a square bனா 3 போட்டுக்கலாம். ஏங்கிறது என்ன? tan square. அப்போ ஏங்கிறது tan square மேலே 3a square b அப்படின்னு வருது. 3a square b அப்படின்னு வரதுனால ஏங்கிறது என்னது? 1. ஏங்கிறது 1 ஸ்கொயர்னா 1 தான். அதனால் 1 போடல. ஓகேங்களா? 3 × a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 போடல. அதுக்கப்புறம் b அப்படின்னா பின்னு அந்த tan ஸ்கொயர், அதான் இங்கே tan ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. tan ஸ்கொயர்டு அதான் இந்த ஸ்டெப். என்னோட இதுதான் இது. நெக்ஸ்ட்டு 3ab ஸ்கொயர்டு. 3ab ஸ்கொயர்டு 3 போட்டுக்கோங்க. ஏங்கிறது என்ன? 1. b ஸ்கொயர்னா பிங்கிறது tan ஸ்கொயர் theta. மேலே மீண்டும் ஒரு ஸ்கொயர் வரதுனால tan power 4 இங்கே போட்டிருக்காங்க. tan power 4. b power 3னா tan power ஸ்கொயர்டு மேலே 3 × 2 6ன்னு மாறும். tan power 6 theta. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். 1 ப்ளஸ் இதில் எல்லாம் இது ரெண்டுலேயுமே 3 இருக்குது, tan ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுலேயுமே tan ஸ்கொயர் காமனாக வெளியே எடுக்கிறோம். இங்கே எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். அதான் 1. இங்கே tan power 4ல் tan ஸ்கொயர் போயிடுச்சுன்னா tan ஸ்கொயர் theta. இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1 + tan ஸ்கொயர் thetaனா secant ஸ்கொயர் theta ஸ்டெப்ஸ் வந்துடும். 1 + 3 tan ஸ்கொயர் theta into secant ஸ்கொயர் theta plus tan power 6 theta அப்படின்ட்டு ஆன்சர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து secant power 6 theta எடுத்துகிட்டு இந்த ஆன்சர் கொண்டு வரோம் பாருங்கள். secant power 6 theta எடுத்துக்கிட்டு இந்த ஆன்சர் கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்டெப்புக்கு வந்து இப்படி பிரித்து a power m whole power n ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் secant ஸ்கொயர் thetaனா இதோட ஃபார்முலா. அப்புறம் இதுக்கு a + b ஹோல்க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே 3 tan ஸ்கொயர் theta காமனாக எடுத்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 + tan ஸ்கொயர் thetaனா secant ஸ்கொயர் theta அதை அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். sin theta plus secant theta whole squared plus cos theta plus cosecant theta whole squared equal to 1 + secant theta. இங்கே வந்து ப்ராக்கெட் வராது. இந்த ப்ராக்கெட்டு வராது. 1 + secant theta plus cosecant theta whole squared இந்த மாதிரி வரும். 1 + இங்கே மேலே ப்ராக்கெட் வருதா? இந்த மாதிரி ப்ராக்கெட்டு இங்கே ப்ராக்கெட் வராது. இந்த ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? sin theta plus secant theta whole square இந்த ஸ்டெப்ஸ் அப்படி எடுத்துக்கிறோம். cos theta plus cosecant theta whole squared. இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா
ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர்டு ஓகேங்களா ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ ஸ்கொயர்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2abனா 2a ஏங்கிறது சைன் தீட்டா பிங்கிறது சீக்கன் தீட்டா ஓகேங்களா. அதுதான் 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 2abனா 2 சைன் தீட்டா சீக்கன் தீட்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். காஸ் தீட்டா ப்ளஸ் கொஸ்கின் தீட்டா அப்படின்னா ஏ ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர்னா கொஸ்கின் ஸ்கொயர் தீட்டா இது ஏ இது பி 2abனா 2 காஸ் தீட்டா கொஸ்கின் தீட்டா ஓகேங்களா. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபேராக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கொஸ்கின் ஸ்கொயர் தீட்டா ஒரு ஃபேராக இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 சைன் தீட்டா இங்கே பாருங்கள் 2 சைன் தீட்டா 2 காஸ் தீட்டா கொஸ்கின் தீட்டா இது ஒரு ஃபேராக எழுதுகிறோம் ஓகேங்களா. அது ஒரு ஃபேராக இங்கே எழுதிங்கன்னா ரெண்டுலேயுமே 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் 2 இன்ட்டு சைன் தீட்டா சீக்கன் தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா இன்ட்டு கொஸ்கின் தீட்டான்னு வந்துடும். இங்கே பாருங்கள் இது ரெண்டுலேயுமே காமனாக ஏன்னா 2 வெளியே எடுத்திங்கன்னா என்ன ஆகும் 2 வந்துடும். இங்கே என்ன இருக்குது சைன் தீட்டா சீக்கன் தீட்டா இது வந்துடும் ப்ளஸ் போட்டு இங்கே என்ன இருக்குது காஸ் தீட்டா கொசிகன் தீட்டா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஒரு ஃபேரு சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டா ஒரு ஃபேரு அதான் இங்கே எழுதியிருக்கோம் ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 இதோட ஃபார்முலா 1 இதை அப்படியே இங்கே ரைட் பண்ணிக்காங்க. இதனோட வேல்யூஸு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் சீக்கன் தீட்டாவோட இந்த சைன் அப்படியே எழுதிக்காங்க. சீக்கன் தீட்டானா எப்படி எழுதலாம் சீக்கன் தீட்டானா 1 காஸ் தீட்டா சீக்கன் தீட்டானா 1 காஸ் தீட்டா அதான் இங்கே. அப்போ இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக இந்த ஸ்டெப் வந்துடும் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. அதே மாதிரி காஸ் தீட்டா எழுதிக்கோங்க. கொசிகன் தீட்டானா 1 சைன் தீட்டா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிஃபை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிஃபை பண்ணால் சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். கீழே எழுதி மல்டிஃபை பண்ணிங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே வந்துடுது. நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ரைட் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா. இந்த 2 அப்படியே வந்துடும் 1. நெக்ஸ்ட்டு 1 காஸ் தீட்டானா செப்பரேட்டாக பிரித்து எழுதுகிறோம். இதை வந்து பிரித்து எழுதிங்கன்னா 1 காஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா அதே மாதிரி 1 சைன் தீட்டானா கொசிகன் தீட்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்னா கொஸ்கின் ஸ்கொயர்டு 2ab 2 சீக்கன் தீட்டா கொஸ்கின் தீட்டா. அப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பின்னு ஏ இந்த சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொஸ்கின் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரை ப்ரூவ் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்காங்க. ஏ ப்ளஸ் பி இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்காங்க. இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க ஃபேராக எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா அப்ளை பண்ணி கிராஸ் மல்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டீச் பண்ண 2 ரோமன்ஸும் என்னென்ன ரோமன் 3rd ரோமன் 4th ரோமன் ஓகேங்களா ஃபுல்லாக உங்களை ப்ராப்பராக கிளாஸ் ஆஃப் நோட்டில் நீட்டாக ரைட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. திரும்ப சொல்கிறேன் இந்த சாப்டர் நல்லா கவனமாக ரெகுலராக ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் டெய்லி எழுதி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் எழுதி பார்க்கணும் ஓகேங்களா. நல்லா பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.